ஆப்கி அதாலத்தில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீதுள்ள குற்றச்சாட்டு. இவங்க போன அரசாங்கத்தோட நல்ல காரியங்களை தடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கெஜ்ரிவால் சாரோட பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, ரீசென்ட்லி அவர் என்ன சொன்னார்னா, நாங்க யமுனா நதியை கிளீன் பண்ணோம். யமுனா நதியோட மோசமான நிலைமை இதுக்கு முன்னாடி அமோனியா 3-4 டேஸ் தான் தெரியும். இப்ப அந்த விஷயம் தினமும் தெரியுதுன்னு சொல்றாங்க. இது ரேகா அவர்களுடைய அரசாங்கம்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல பதவிக்காலம் கிடைச்சது. 10 வருஷம் முழுமையான டென்யூர். இத்தனைக்கும் 12 வருஷம் டென்யூர். நீங்க முதல் நாள்ல இருந்தே சொன்னீங்க, நான் யமுனாவை இப்படி கிளீன் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க 5 வருஷம் கழிச்சு என்ன சொன்னீங்க? இல்ல, இந்த வாட்டி நாங்க பண்ணல, இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். அவங்க அடுத்த முறையும் வந்தப்போ, சாரி என்னால பண்ண முடியல, கைவிட்டு போயிடுச்சு, திருப்பி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அரசாங்கம். இது இன்னொரு அரசாங்கம். ஆட்சிக்கு வந்து வெறும் 4 மாசம் மட்டும்தான் ஆகுது. இதோட மொத்த பிரச்சனை என்ன, இதோட தீர்வு என்ன, இதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு உங்க எல்லாருக்குமே நான் புரிய வைக்க நினைக்கிறேன். யமுனா நதி அது யமுனோத்ரியில ஆரம்பிச்சு பிரயாக்ராஜ்ல முடியுது. கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் யமுனா நதியோட ஃபுல் ஃபிளட்ஜ். அதுல 48 கிலோமீட்டர் டெல்லி வழியா தான் போகும். இன்னைக்கு எங்க யமுனா நதி டெல்லி வழியா கடந்து போய்கிட்டு இருக்கோ, அங்க ஃப்ரெஷ் வாட்டர் வராது. அங்க இருந்து என்ன தண்ணி வருதோ அத அப்படியே நிறுத்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நதிக்குள்ள என்ன போகும்? 200 கால்வாய்கள் போகும். அது டெல்லி பூரா ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய கால்வாய்கள், நஜப்கட் கால்வாய்கள், ஷாத்ரா கால்வாய்கள், அது எல்லாமே நதிக்குள்ளதான் போகும். அதுவும் எப்படி போகும்னு பார்த்தா அழுக்கா, வெறும் குப்பையா, அதுக்குள்ளதான் எல்லாமே போகும். இதுக்காக அந்த அரசாங்கம் எந்த வேலையும் செய்யல. நாங்க வந்த உடனே யமுனா நதியை எப்படி கிளீன் பண்ணணும்னு யோசிச்சோம். அதுக்கு முதல்ல இந்த கால்வாய்களை சுத்தப்படுத்தணும்னு தோணுச்சு. இந்த கால்வாய்களை நிறுத்தி சுத்தப்படுத்தி டிஓடி லெவல சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் யமுனா நதிக்குள்ள விடணும். 38 எஸ்டிபி பிளான்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல 22 டிபிசிசி கைட்லைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இல்லாததால அது ஓடாது. நாங்க தினமும் கிட்டத்தட்ட 3800 எம்எல்பி அதோட செல்ட் அந்த காவாயில இருந்து வெளியேறும். அது ப்ராசஸ் 1000, 1200 கூட பண்ண முடியல. அது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த நதிக்குள்ள போயிடும். இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த உடனே முதல்ல எல்லா கால்வாய்களுக்கும் டேப்பிங் திட்டத்தை போட்டோம். அதுல பழைய எஸ்டிபி அதாவது 38 அது அப்டேட்டட் அப்புறம் அப்கிரேட் பண்ற வேலைய பார்த்தோம். அப்புறம் புது டீசென்ட்ரலைஸ்டு எஸ்டிபி, ஏன்னா அதுதான் அந்த கால்வாய்களை சுத்தம் பண்ண வைக்கும். ஏன்னா அது வரைக்கும் அந்த தண்ணி சுத்தமாகாது, நம்ம யமுனா நதியை சுத்தப்படுத்தவே முடியாது. இன்னைக்கு டெல்லியில எவ்வளவோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கு. அதுல இருந்து வெளியில வர ஃப்ளூயண்ட்டுக்கு எந்த டேப்பிங்கும் இல்ல. அந்த ஃப்ளூயண்ட்டை சரி பண்றதுக்காக யாருமே எதுவுமே பண்ணதில்ல. அதுல எவ்ளோ கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கலாம். நதியில விழுந்ததுமே ஒரு விதமான நுரைய உண்டாக்குது. அது எல்லாத்தையுமே டேப் பண்ற வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹரியானா தரப்புல ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியில வர எல்லா ஃப்ளூயண்ட்டையுமே அதை டேப் பண்றதுக்காக நாங்க ஹரியானா கூட பேசியிருக்கோம். முழுமையா யமுனா நதியில விழுற ஒரு சொட்டு தண்ணி கூட சுத்தமாயிட்டு தான் வரணும் அப்படின்ற நல்ல திட்டத்தை நாங்க போட்டிருக்கோம். அதுக்கு 9000 கோடி பட்ஜெட் நாங்க அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்காக நாங்க வேலை பாக்குறோம். அது ஒரு நாள் வேலை கிடையாது. எங்க கிட்ட உங்கள மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க எப்ப முடியும் அதுன்னு. நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். இந்த வேலை கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னேன்ல, நாங்க வேலை செய்யற விதம், நாங்க அதுக்காக எந்த எக்ஸ்பர்ட்ஸை இன்வால்வ் பண்ணுவோமோ, எந்தவித டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோமோ, இந்த எல்லா வேலையும் நாங்க இந்த 4 மாசமா நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்காக உழைச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் கூட நாங்க டைம் வேஸ்ட் பண்ணதில்ல. அப்புறம் காலப்போக்குல அது எல்லாத்தையுமே நாங்க சரி பண்ணுவோம், அதை கிளியர் பண்ணுவோம். இந்த 1200 காலனிஸ் டெல்லியில இருக்கிற அன்ஆத்தரைஸ்டு காலனிஸ், அங்க சீவர் லைன்ஸே கிடையாது. அங்க பூரா சீவர் லைன்ஸ் நம்ம போடணும். அதுக்கான வேலையை தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த காவால சீவர் லைன்ஸே கிடையாது. அந்த சீவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா காவால போய் சேரும். அந்த காவா அப்படியே யமுனா நதிக்குள்ள போய் சேரும். இதெல்லாம் சரி பண்றதுக்கு அங்க சீவர் லைன்ஸ் போடணும், பைப் லைன்ஸ் போடணும். இந்த வேலையை தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் அதுல எந்த அளவுக்கு சாலிட் வேஸ்ட் இருக்கோ, உங்களுடைய கழிவு யமுனா நதிக்குள்ள இருக்கோ, அதை முதல்ல கிளீன் பண்ணணும். அதுல இருக்கிற ஃப்ளோக்காக ஹரியானா கிட்ட பேசணும், உத்தரப்பிரதேஷ் கிட்ட பேசணும். யமுனா நதியில ஃப்ளோ அதிகரிக்க எல்லா சைடுமே எங்க அரசாங்கம் போராடிட்டு இருக்கு. அப்புறம் நான் இதை மிகப்படுத்தி சொல்லல. பிரதம மந்திரியில இருந்து யாருக்கெல்லாம் இது மேல அக்கறை இருக்கோ, யமுனா நதியை பத்தி பல மடங்கு அக்கறை எங்க எல்லாருக்குமே இருக்கு. யமுனா நதி விஷயத்துல நாங்க எல்லாருமே நேர்மையா வேலை பாக்குறோம். அப்புறம் யமுனா நதிய போக போக நீங்க சுத்தமாவும் தெளிவான யமுனா நதியை நீங்க பார்க்க முடியும். இது நீங்க நம்பலாம். ஆனா நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. கெஜ்ரிவால் சார் நீங்க யமுனா நதியை கிளீன் பண்றதால ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்றாரு. அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு.
அவரோட நம்பிக்கை அது மறுபடியும் எலெக்ஷனோட சேர்ந்து மாறிடும். எலெக்ஷன் வரும்போது அதுக்கேத்த மாதிரி மறுபடியும் மாறிடுவாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி இல்ல. எங்களுடைய நம்பிக்கை யமுனா தாய்க்குள்ள இணைஞ்சிருக்குன்னா அது கண்டிப்பா உண்மை. எலெக்ஷன் வருதோ இல்லையோ, ஓட்டு கிடைக்குதோ இல்லையோ, இங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு எல்லாருமே ஆசை இருந்துச்சுன்னா யமுனா தாய் டில்லியில ரொம்ப சுத்தமா ஓடணும்னு நினைச்சா அதை முடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவங்களுடைய இன்னொரு குறை இருக்கு. நீங்க காலனிஸ்ல உள்ள கிளினிக்ஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆதிஷி என்ன சொல்றாங்கன்னா, அங்க வைத்தியம், மருந்து, டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இத நீங்க டெல்லி மக்கள்கிட்டயே கேளுங்க. சோ ஆடம்பரமான அரசாங்கத்துக்கிட்ட ஆடம்பரமா ப்ரொபகண்டம் பண்ற வழி அவங்களுக்கு தெரியும். விக்கிற வழி, பப்ளிசிட்டி எப்படி நடக்கும்? சொன்னல கொஞ்ச நாளைக்கு பப்ளிசிட்டி பண்ணுவாங்கன்னு. காலனி கிளினிக்னா இருக்கிற சாக்கடை பக்கத்துல ஒரு கேபினை நிக்க வைக்கிறது, அப்புறம் அங்க ஒரு டாக்டரை உட்கார வச்சு அவகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு 40 ரூபாய் கிடைக்கும்னு. அப்ப நீங்க சொல்லுங்க, டாக்டர் பேஷண்ட்டை குணப்படுத்துவாரா இல்ல லைன்ல நிக்க வைப்பாரா சொல்லுங்க? அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் ஊழல், அதுலயும் ஒரு சீட்டிங். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 500 பேஷண்ட்ஸ பார்த்தேன், அதுக்கேத்த மாதிரி சம்பளத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மருந்து இல்ல, வேக்சினேஷன் இல்ல. ஆரோக்கிய மந்திருக்கும் அதுக்கும் என்ன கம்பாரிசன் சொல்லுங்க? ஆரோக்கிய மந்திர் உங்களுக்கு அது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ். அங்க பிரைமரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, டிஸ்பென்சரி இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாஃப், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்சிங் ஸ்டாஃப், இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடைக்கும், வேக்சினேஷன் கிடைக்கும், அங்க உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கூட ஃபுல் ப்ரொவிஷன் இருக்கும். எல்லாமே அங்க ஃபேமிலி பிளானிங்க்கு இந்த மாதிரி அதுவும் அங்க மக்களுக்கு கொடுக்கப்படுது. சோ பிரைமரி செக்டரோட ஃபுல் கேர் உங்களுக்கு ஆரோக்கிய மந்திர்ல இருந்து கிடைக்குது. அப்புறம் இந்த மாதிரி வசதி டெல்லியில 1200க்கும் மேற்பட்ட ஆரோக்கிய மந்திர் செயல்படுறதுக்கான வேலையை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 100 ஆரோக்கிய மந்திர் நாங்க டெல்லியில ஆரம்பிச்சிருக்கோம். அது டெல்லியோட மக்களுக்கு மத்திய அரசால கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைக்க போகுது. காலனி கிளினிக்கெல்லாம் ஒரு ஃப்ராடு. டெல்லி மக்களோட கண்ணுல மண்ணை தூவி விட்டுட்டு மக்களோட பணத்தை தப்பா பயன்படுத்திட்டு அங்க ஃபெசிலிட்டின்ற பேர்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆரோக்கிய மந்திர் எங்கெல்லாம் ஓபன் ஆயிருக்கோ அங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அது உணர்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சரியான முறையில ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்னைக்காவது அங்க போய் சூப்பர்வைஸ் பண்ணுவீங்களா? நீங்க ஓபன் பண்ண ஆரோக்கிய மந்திர் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு? என்னுடைய வேலையே இதுதான். டெல்லி மக்களுடைய பிரதிநிதி 24/7 அவங்களுடைய முதலமைச்சரை ஆரோக்கிய மந்திர்ல நீங்க பாக்கலாம். இல்ல ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட இல்ல சாக்கடை பக்கத்துல பாக்கலாம். அதாவது நாங்க மக்களை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒழுங்கா செயல்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு நாங்க தொடர்ந்து செக் பண்ணுவோம். நானும் சரி, என் மந்திரியும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி. அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உயர்ந்த நேர்மையான மனிஷ் சிசோடியா இருந்தாரு. அவங்க நாட்டுல ஒரு நல்ல எஜுகேஷனல் பாலிசிய தயார் பண்ணிருக்காங்க டெல்லி ஸ்கூல்ஸோட நிலைமைய மாத்துறதுக்கு. அப்புறம் இத பத்தின சர்ச்சை நியூயார்க் டைம்ஸ்ல கூட வந்திருக்கு. எந்த எஜுகேஷனல் மாடலை பத்தி அவங்க பேசுறாங்களோ அந்த எஜுகேஷனல் மாடல் எல்லா இடத்துலயும் டெல்லி எஜுகேஷனல் மாடலா மாறி இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா? டெல்லி அரசாங்கத்தோட டோட்டல் ஸ்கூல்ஸ் 16 லட்சம் பசங்க இருக்காங்க. ஸ்கூல்ஸ் 799. அந்த 799ல வெறும் 253 பில்டிங் மட்டும்தான் நல்லா இருக்கு. மத்த ஸ்கூல்ஸ்ல இன்னிக்கும் செமி பினிஷ்டு பில்டிங்ல இருக்காங்க, ஷெட்ல இருக்காங்க. இப்படிதான் டெல்லி எஜுகேஷன் மாடல் இருக்கு. ஆனா ஒரு படிச்ச அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, எங்க எஜுகேஷனல் மாடல் உலகத்திலேயே ரொம்ப சிறந்ததுன்னு. இப்ப பாருங்க, அதுலயும் எவ்வளவு மோசடி பண்ணிருக்காங்கன்னு. பாத்ரூம கூட கிளாஸ் ரூமா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் 40 லட்சம் ரூபாய் செலவுன்னு சொல்லிருக்காங்க. 50 லட்சம்னு அவ்வளவு செலவாகுமா என்ன? இவ்ளோ கோடி செலவாயிருக்கா என்ன? அதுக்குதான் சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு எல்லாருமே அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அதிகமான ஊழல்னா இந்த டெல்லி வரலாறுலயே எந்த அரசாங்கமும் பண்ணிருக்காது. ஆனா அமெரிக்கால பாராட்டினாங்கல்ல? சரியா சொன்னீங்க. இந்த மேனேஜ்மெண்ட் தான் படிச்ச அரசாங்கத்துக்கு தெரியும். எங்க எது பிரிண்ட் பண்ணணும், எங்க எது காட்டணும், எது தெரியணும், இல்ல எதை மறைக்கணும், அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதனால அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. நாங்க டெல்லிக்காக எது செஞ்சாலும் அது டெல்லியோட நன்மைக்காக தான். டெல்லி ஸ்கூல்ஸ்க்கு உங்களோட மாடல் என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, டெல்லியோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அத முதல்ல நாங்க பெட்டரா மாத்தி ஆகணும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் அவங்களுடைய பசங்களுக்காக
பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பெரிய லைன்ல நின்னு அவங்களுடைய பசங்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்றதை விட டெல்லியோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பசங்களை சேர்க்கணுன்ற ஆசை அவங்களுக்கு வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அவங்களுக்கு பெட்டர் எஜுகேஷனை தரணும், அப்டேட்டட் கேரிக்குலம் கிடைக்கணும். அப்புறம் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த பசங்க பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்கணும். அவங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு லைப்ரரி, லேப்ஸ் அப்படின்னு எல்லாமே ஒரு பிரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கணும். அப்பதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மேல பெத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்பதான் அவங்க உலகம் பூரா எங்க போனாலும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண நீங்க வாய்ப்பு கொடுக்கறீங்கன்னு சொல்றாங்க. ரஜித் சார், டெல்லியில எந்த எஜுகேஷன் இப்ப போயிட்டு இருக்கோ, முக்கியமா இந்த பிரைவேட் ஸ்கூல், இது டெல்லி ஸ்கூல் ஆக்ட் 1973ல இருந்து கவர்ன். அப்புறம் அந்த ஆக்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தோம், எப்பவும் பழைய அரசாங்கம் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கல. இன்னிக்கும் டெல்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஃபீஸ் விஷயத்துல முதல்ல இருந்து அரசாங்கம் இதை தடுக்கவோ எந்த ஸ்டெப் எடுக்கவோ முன் வரல. இந்த மாதிரி எந்த வழியும் இல்ல, எந்த சட்டமும் இல்ல, இது வரைக்கும் எந்த இம்ப்ளிகேஷனும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் தைரியமா களத்துல இறங்கி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருந்தா அது என்னவா இருக்கணும், அதுல பேரண்ட்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகணும், டீச்சர்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. டெல்லி ஸ்கூல்ஸோட ஃபீஸை ரெகுலரைஸ் பண்றதுக்காக. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசாங்கமும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட் ஸ்கூல்ஸை இறுக்கி பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, ஏன் எங்க ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எங்களால எங்க ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல. போன அரசாங்கம் எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாம் வெறும் நாடகம். அது தவிர எதுவுமே இந்த மாதிரி. நீங்க சொல்லுங்க, அவங்க ஏதாவது இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்காங்கன்னு? டெல்லி மக்களோட நன்மைக்காக ஏதாவது ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா? இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ டெல்லியில எப்போ மழை பெஞ்சாலும் மறுபடியும் மின்டோ பிரிட்ஜ் முழுகுமா இல்ல பஸ்ஸுங்களும் முழுகி போகுமா? உங்களுடைய கவலை நியாயமானது. டெல்லியில ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது மின்டோ பிரிட்ஜ் முழுகிடுது. நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த நியூஸை நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்க இருக்கிற மின்டோ பிரிட்ஜ், அதுல 75% ஆஃப் த பஸ் அப்படியே முழுகி போயிடும். அப்புறம் இந்த 4 மாசத்துல நான் மின்டோ பிரிட்ஜுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டியாவது போயிருப்பேன். ஏன்னா மின்டோ பிரிட்ஜ் இந்த வாட்டி கண்டிப்பா முழுக கூடாதுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் அங்க போனப்போ அங்க இருக்கிற பிரச்சனை எனக்கு புரிஞ்சுது. அங்க பம்ப் போடலான்னு முடிவு பண்ணோம். கடவுளும் நடுவுல ட்ரையலுக்காக மழையை கொடுத்தாரு. ட்ரையல்ல அது ஒர்க் அவுட் ஆகலன்னு நல்லா புரிஞ்சுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் போடலான்னு சொன்னாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கும் மழையில அப்படியே முழுகிடுச்சு. அப்புறம் அடுத்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பம்ப் ஆபரேட்டரையே நம்ம அங்கேயே போட்டுடலான்னு. அப்போ பைப்பு உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பைப்பை சரி பண்ண அதுக்கப்புறம் 3 மழை வந்துச்சு, மின்டோ பிரிட்ஜ் முழுகல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுமக்கள் இந்த அளவுக்கு சின்சியரா மாறி பிரச்சனைய பின்தொடர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சோ டெல்லிக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். இன்னொரு கேள்வி மேடம், டெல்லி வியாபாரிகளுக்கு என்ன தோணுதுன்னா, அரசாங்கம் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு. டெல்லியில உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும்? டெல்லியில மல்டிபிள் ஏஜென்சி சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல டெல்லி அரசாங்கம் இருக்கு, ஒரு இடத்துல நகராட்சி மன்றம், இன்னொரு இடத்துல PWD, NDMC இருக்கு, DSC-DC, இப்படி எல்லா இடத்துலயும் ஏஜென்சிஸ் இருக்கு. ஏஜென்சிஸ் எப்படி மாட்டி இருக்குன்னா, எல்லா வேலையிலுமே சிக்கல் ஏற்பட்டிருக்கு. முதல் முறையா இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அவங்க இந்த சிக்கலை சரி பண்றதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு மிகப்பெரிய வேலை, இது வரைக்கும் டெல்லி வரலாறுல யாருமே இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்ல. அப்புறம் செய்யணும்ன்ற தைரியம் கூட வந்திருக்காது. லைசென்சிங் செயல்முறைய பெட்டரா மாத்துறதுக்காக நாங்க காவல்துறை கிட்ட இருந்து லைசென்சிங்க நீக்கி இன்னைக்கு முழுமையா எல்லாத்தையுமே நீக்கி வெறும் ஒரு ஏஜென்சியா மட்டும் வச்சிருக்கோம். இது உங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கும். இது டில்லியோட மிகப்பெரிய வேலை. வியாபாரிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முதல் முறையா டெல்லி அரசாங்கம் ட்ரேடர் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கிருக்கு. இதுல அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இதுல அவங்க கூட சேர்ந்து எப்படி வேலை நடக்கும். முதல் முறையா டெல்லியில ஃபேக்டரி லைசென்ஸ அதுக்கு MCDயும் கொடுக்கும், டெல்லி அரசாங்கமும் கொடுக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலை நடக்க போகுது. MCDயை அங்கிருந்து நீக்கி வெறும் DSA-DC, டெல்லி அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஹீஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இது எல்லாத்துலயுமே வேலை செஞ்சு
நாங்க வணிகர்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெட்டரான வசதிகள் இனிமேல் வணிகர்களுக்கு கிடைக்கும். நீங்க சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறவங்க. ஆனா உங்க ஆட்சி காலத்துல கோமாதாக்களுக்கு ஏன் இந்த நிலைமை வருது? டெல்லி ரோட்ல கோமாதாக்கள்லாம் ஏன் குப்பைகளை சாப்பிட்டுட்டு இருக்கு? உங்ககிட்ட கோமாதாவோட வெல்ஃபேருக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். அப்புறம் எல்லா வேலையும் நம்மளுடைய கோமாதாக்கு ரோட்ல உதவியற்றதா சுத்தாம தடுக்க வேண்டிய விஷயத்த இன்றைய அரசாங்கம் முழுமையான கவனத்தை அது மேல செலுத்திட்டு இருக்கு. நான் எடுத்து வச்ச முதல் பெரிய அடி டெல்லியில மாட்டுத் தொழுவம் அரசாங்கத்தோட கிராண்டால நடக்குது. பல வருஷமா முன்னாடி இருந்த அரசாங்கம் அவங்களுக்கு எந்த கிராண்டும் கொடுக்கல. முதல் நாளே அங்க இருக்கிற எல்லா மாட்டுத் தொழுவத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய நாங்க ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா அந்த மாட்டுத் தொழுவம் ஆரோக்கியமா நடக்கணும். அதுதான் முதல் விஷயம். டெல்லியில புது மாட்டுத் தொழுவம் தயாரிக்க வேண்டியது இன்னொரு விஷயம். அதுக்காக நாங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான வேலைய நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மூணாவது விஷயம், அந்த பால்காரங்க அவங்க டெய்லி பாலை கறந்துருவாங்க, அப்புறம் அந்த பசுக்களை அப்படியே ரோட்ல விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லா பால்காரங்களுக்கும் வெறும் ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்ல, ஸ்ட்ரிக்ட்னஸா இருக்கிறது அது வேற விஷயம். அவங்கள கூப்பிட்டு நான் பேசினேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். எதுக்கு நகரத்துக்கு நடுவுல இருந்துகிட்டு உங்க பசுக்களை நடு ரோட்ல இப்படி அலைய விட்டுறீங்கன்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல வருஷமா இங்க இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு வேற வழி இல்லன்னு. அங்க கோபர் கேஸ் பிளான்ட் இல்ல, அங்க தண்ணி இல்ல, சீவேஜ் சிஸ்டம் இல்ல, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல, அப்புறம் நாங்க வேற என்ன மேடம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா அவங்க சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. இன்னைக்கு டெய்ரி காலனிஸுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கான திசையில அரசாங்கம் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டெய்ரி காலனி நகரத்துக்கு நடுவுல இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்க பசுக்களை நம்ம அனுப்பணும். இது ஒரு வழி. ரோட்ல சுத்திட்டு இருக்கிற பசுக்களை மாட்டு தொழுவத்துக்கு அனுப்புற வேலை, அப்புறம் தொழுவத்துக்கு அனுப்புறதுக்கான கிராண்டும் நாங்க கொடுத்துருக்கோம். அவங்க பாத்துக்க. அப்புறம் மூணாவது ஸ்ட்ரிக்ட்னஸ், யார் இந்த வேலையை செய்வாங்களோ நீங்க பசுக்களை தெருவுல விட்டுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக உங்களுடைய பிரெமிசஸ சீல் கூட பண்ணலாம், இல்ல உங்க கரண்ட கட் பண்ணலாம். இதுக்கு மேல பசுக்களை தெருவுல அனுமதிக்க மாட்டோம். அந்த பசுக்களோட கஷ்டம், அங்க இருக்கிற குப்பையெல்லாம் சாப்பிட்டு பசுக்கள் செத்துக்கிட்டு இருக்கு. வரவங்களுக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு பசுக்களால ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, வெஹிக்கிள்ஸால பசுக்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இனிமேல டெல்லியில இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். இதுக்காக நாங்க தொடர்ந்து அரசாங்கம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. நான் எந்த சப்ஜெக்ட பத்தி பேசினாலும் மக்கள் கேட்டாலும், அது பசுவா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், பொல்யூஷனா இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க. நான் சொன்னல, அதுக்காக தான் நான் தினமும் ஞாபகப்படுத்திக்குவேன். இந்த அளவுக்கு அவங்க வேலையை விட்டுட்டு போறதுல பிரச்சனை இல்ல ரஜித் சார். வேலையை ரொம்ப சிக்கலாக்கி விட்டுருக்காங்க. அவங்க எப்படி எல்லாத்திலயும் சிக்கல் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, அது ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். இப்ப நான் டெல்லி அரசாங்கத்துல இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மக்கள் இருக்காங்க. அவங்க ஒரு 500 பேர் தேவை. நம்ம தலைவர் 25,000 பேர் அப்பாயிண்ட் பண்ணாரு. 25,000 பேர் அரசாங்கத்துல உட்கார வச்சுட்டாரு. அவங்களுக்கு அப்பப்ப வேலை கொடுப்பாரு, ஆட் ஈவன். அவங்கள ரெட் லைட்ல நிக்க வச்சிருவாரு. நீங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லட்சக்கணக்கான ரூபாய கொடுக்கறாங்க, பல கோடிக்கணக்கான ரூபாய கொடுக்கறாங்க. இதுலயும் ஊழல் பண்ணிட்டாங்க. ஒருவருடைய வேலை விளம்பர அட்டைய பிடிக்கிறது தான். அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. 30,000 ரூபாய இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் கூட வாங்க மாட்டாங்க. விளம்பர அட்டைய பிடிக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கோர்ட் உத்தரவிட்டதுக்கு அப்புறமா நீங்க தப்பு பண்றீங்க, ஊழல் பண்றீங்கன்னு சொன்னதுமே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா தினமும் 20-25,000 பேர் சுத்திட்டு தான் இருக்காங்க. எங்களோட நிலைமை என்னங்க, எங்க நிலைமை என்னங்க? அந்த பஸ் மார்ஷல் அந்த பஸ்ஸஸ்ல இருப்பாங்கல்ல, இன்னைக்கு எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் வந்துருச்சு. அதுல கேமரா இருக்கும், பேனிக் பட்டன் இருக்கு. மார்ஷலே தேவையில்லையே. அந்த மார்ஷல் தினமும் சுத்திட்டு இருக்காங்க. எங்க நிலைமை என்ன, எங்க நிலைமை என்னன்னு. இத்தனை வருஷத்துல ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய கூட அப்பாயிண்ட் பண்ணல. எல்லாமே கான்ட்ராக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. முதல் முறையா அரசாங்கம் இந்த 15-20 வருஷ ஆட்சி காலத்துக்கு அப்புறமா பெர்மனன்ட் ஜாப்ஸ கிரியேட் பண்ணிருக்காங்க. நாங்க இப்போ 6ஆம் தேதி 15,000 நர்சஸ்க்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் குடுக்குறோம். இப்ப பெர்மனன்ட் நர்சஸ் வந்துட்டாங்கன்னா கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க எங்க நிலைமை என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா சாமி, நீங்க வேலை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சிஸ்டத்துல கன்ஃபியூஷன் பண்ணாம போயிருக்கலாம்ல. டில்லிய அழிக்கிற திசையில தள்ளி விட்டு இருக்க கூடாது. ஆனா அவங்க அதுதான் செஞ்சிருக்காங்க.